13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அறிந்தவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யார் யார் என்னென்ன வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எத்தனை இடங்களை வெல்ல போகிறாங்க, அதில் தாவேகா அந்த கட்சியின் இந்த முறை அவர்கள் தேர்தலை முதல் தடவை சந்தித்ததனால் ஏற்பட போகும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் பெருசாக நீளுது. அது யார்கிட்டேருந்து வாக்குகளை வாங்கியிருக்கு, இல்லை யார் அந்த கட்சியை நம்பி வாக்களித்தார்கள், இதெல்லாம் உண்மையா இல்லை இது ஒரு பூதகரமாக ஆக்கப்படுகிற ஒரு வெற்று விளம்பரமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது நம்ம இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் அண்ணன் இருக்காங்க, அவர்களிடம் விவாதிக்க போகிறோம். வாங்க உள்ள போவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி, சொல்லுங்கள். என்னண்ணே ஒரு பெரிய இது நடக்க போகுது. எனக்கு என்னென்னானே, எல்லாரும் ஒவ்வொரு ஜோஷியம் சொல்கிற மாதிரி திடீர்னு முளைச்சி வர்றாங்க. தாவேக்கா வந்துருச்சு, தாவேக்கா தான் வெளில போகுது, தாவேக்கா இங்கே வெற்றி பெற போகுது, தாவேக்கா எல்லா எம்எல்ஏக்களையும் ஒன்று கூட்ட போகிறாங்க, தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது, அதற்காக இப்போ விஜய் அவர்கள் எல்லா கோயிலாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் ஒன்று பேசுகிறாங்க. ஒரு கருத்து கணிப்பில் தாவேக்கா இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கம்மியான வாக்குகள் வாங்கினால் இருந்தாலுமே தாவேக்காவோட பங்களிப்பு இல்லாமல் வாக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னதான் உண்மையிலே தாவேக்கா என்னதான் நிலைமை, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது இப்போ என்னுடைய பார்வை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி, இது ரெண்டு பேரும் அதிகார பலத்தை இல்லை, எல்லா நுட்பமான பலங்களையும் கையில் வச்சுருக்கிறாங்க. உளவுத்துறையும் ரெண்டு பேரும் கையில் வச்சுருக்காங்க. மாநில அரசு கீழே மாநில உளவுத்துறை இருக்குது, மத்திய அரசு கீழே மத்திய உளவுத்துறை இருக்குது. இவங்க ரெண்டு அமைப்புகளுமே அரசாங்கத்தை பயன்படுத்தி, அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்தி நுட்பமாக தமிழ்நாட்டில் முழுக்க சர்வே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பிஜேபியும் எடுத்திருக்கோம், திமுகவும் எடுத்திருக்கோம். இப்போ அதிமுக ஏற்கனவே ஆளுங்கட்சியை தவிர இப்போ அவங்களுக்கு நேரடி தொடர்புகள் இல்லை, வெளியே தனிநபர்களை வச்சு தான் சர்வே எடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப நுட்பமாக சர்வே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களாம் சர்வே எடுத்துருக்காமல் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பலம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியதானே செய்யும். பிஜேபி நான் என்ன பார்க்குறேன்னா, பிஜேபி நீங்கள் ஆரம்பத்தில் பாருங்கள், பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு கடுமையான முயற்சிகள் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அதிமுக டிவிகே கூட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிகே கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க பிஜேபி கூட கூட்டணிக்கு வராமல் போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் பிஜேபிக்கு இருந்தது. எடப்பாடியை ஃபோர்ஸ் பண்ணி டெல்லிக்கு வர வச்சாங்க. அது கிண்டலுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு மறைஞ்செல்லாம் போனார். உங்களுக்கு தெரியும், பல கார்கள் மாறிலாம் போனார். அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி போகும்போது பார்த்துக்கோங்க நான் அப்பெல்லாம் மறைஞ்சு போகலான்னு சொல்லிட்டுலாம் போய் போனார். நம்ம பார்த்தோம், அங்கே போய் பேசி அங்கே வச்சே ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்தார். அப்போது அதிமுக ஆரம்பத்தில் ஹை ஹேண்டடாக இல்லை, பிஜேபி தான் ஹை ஹேண்டடாக இருந்தாங்க. இவங்க கீழே தான் இருந்தாங்க. அவங்க பிஜேபி சொல்கிறதான் கேட்குற மாதிரி சூழல் பிஜேபி தான் அந்த கூட்டணியை உருவாக்குச்சு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அப்போது எல்லாரும் அந்த எண்ணத்தில் அந்த நோக்கத்தில் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாக்கிடுச்சு. உருவாக்குனதுக்கப்புறம் அதை வலிமைப்படுத்துறதுக்கு சென்ற தேர்தலில் பிஜேபி மிக கடுமையாக முயற்சி செஞ்சு டிடிவி எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அதை பிடிவாதமாக மறுத்தவர். இந்த முறை டிடிவியை உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணும்பொழுது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார். அப்போது பிஜேபியினுடைய கைகளில் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் அதுதான் நம்புகிறாங்க இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாருங்க, பிஜேபி தமிழ்நாட்டு தேர்தலில் பெரிய ஆர்வம் காட்டின மாதிரியே தெரியல. நிச்சயமா. அதான் எனக்கு இன்னொன்று என்னென்ன, சரி ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி இருக்கு, ஒரு பக்கம் திமுக தொடர்ச்சியாக மௌனமாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் அவர்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விடுறதுக்கு, இவ்வளவு தூரம் தன்னுடைய வாக்குகள் சிதறம் இல்லை தன்னுடைய வாக்குகளை அவர் பற்றி விடுவார் என்றால் திமுக நிச்சயமாக அது பெரிய பிளே பண்ணியிருக்கணும்ல, ஒரு ரோல் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பாக. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நான் நினைக்கிறேன், உங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு தெரியல, திமுக இந்த அளவு விஜயோட தாக்கம் இருக்கும், இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்காம தான் செய்த தவறுகளை, தன் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை மக்கள் பேச விடாம
மக்கள் இதை பத்தி விவாதிக்க விடாம, எதிர்க்கட்சிகள் இதை பத்தி விவாதிக்க விடாம, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க விடாம மடைமாற்றுக்கு விஜய் வந்து ஒரு தூணா இருப்பாருங்கிறனால அவங்க அமைதி காத்து இவரை வளர்த்து விட வேலையும் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ரெண்டு விஷயம் நீங்க சொன்னது கண்டிப்பா நம்ம ரொம்ப யோசிக்கணும். நான் பாருங்க, இப்போ பிஜேபி கூட்டணியை வேகமா உருவாக்கிட்டு ஒரு அமைதியாட்டு நீ அதுக்கப்புறம் பாருங்க, அதிமுக வந்து சீட் ஷேரிங்லாம் வரும்போது அதிமுக டாமினேட் பண்றாங்க. டாமினேட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாவட்ட காங்கிரஸை விட கம்மியான தொகுதிகள் தான். ஒரு ஆரம்பத்தில் என்ன வந்து 60 தொகுதிகளுக்கு கம்மியா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்ற பொழுது எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றார்களோ அதை வைத்து தான் வாங்கணும். அண்ணாமலை பலமுறை சொன்னாரு, எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் விற்பனர்கள்னு சொல்லுகின்ற, கருத்து கணிப்பு விற்பனர்கள்னு சொல்லுகின்ற, அரசியல் ஞானிகள்னு சொல்லுகின்ற எல்லாருமே வந்து அப்படிதான் பேசினாங்க. 70 சீட் 80 சீட் பிஜேபி டிமாண்ட் பண்ணி வாங்குவோம். ஏன்னா அவ்வளவு சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க. இவங்க 20% வச்சிருக்காங்க, இவங்க 10%. அப்போ 1/3 சீட் வந்து பிஜேபி கேட்கும்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, கடைசியில் என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தை இழுத்துட்டு இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்ன்ற அடிப்படையில் 40 தொகுதிகளாவது வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே இல்லாம 27 சீட்ல கொண்டு வந்து அவங்கள முடிக்கிறாங்க. பிஜேபி ஒத்துக்கிட்டு போகுது. எங்கேயுமே ஒரு ஷீட் ஷேரிங்களோட இது நடந்த மாதிரியே தெரியல. நான் 30 கேட்டேன், 27 அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஒத்துக்கிட்டு போறாங்க. அப்போ ஏதோ ஒரு கணிப்பு பிஜேபிக்கு கைவசம் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்கன்றதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி திமுகவும் சர்வே பண்ணியிருப்பாங்கல்ல. திமுகவுடைய சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, சமீபத்தில் நான் வந்து திமுகவுடைய சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. கட்சியில் உள்ள முக்கியமான பொறுப்பாளர்கள்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்படி பார்க்கும் பொழுது திமுகல எல்லாரும் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்றது அவர் சொல்லும் பொழுது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்ப தலைமைக்கு தெரியாம இருக்காதுல்ல. நீங்க இன்னைக்கு திமுகல எம்எல்ஏ தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள்ல பெரிய அதிருப்தி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் திமுகவை கிட்டத்தட்ட சாராதவர்கள். ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்கு முன்னாடி உள்ளுக்கு வந்தவங்க, 2 வருடம் 3 வருடங்களுக்குள்ள இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவோட தொடர்பாட்டு உள்ளுக்கு வந்தவர்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் வாரி வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு. என்ன காரணம் உள்ளுக்குள்ள பல மையங்கள் அதுக்கு ஒரு உதாரணமா அவர் ஒண்ணு சொன்னாரு. அதாவது எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டினுடைய பிரதானமான எல்லா சமூகங்களுக்குமே தங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிற அடிப்படையில சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஏன்னா இல்லைன்னா அது பிரதிநிதித்துவம் கெட்டு போச்சுன்னா அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து வேற பக்கம் திரும்பி போயிடும் அப்படின்றது. ஆனா பாருங்க, இந்த முறை திமுக வந்து கொடுத்த கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளில் போட்டிடுறாங்க? திமுக 167 போட்டிடுறாங்க. ஒரு மீனவர் கூட வேட்பாளர் கிடையாது. அவர் சொன்ன உண்மையில எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. மீனவர்கள் இது கோஸ்டல் ஏரியால தமிழ்நாட்டில் இன்னொன்னு, மீனவர்களுடைய வந்து ஓட்டிங் பேட்டர்னே எப்பவுமே எப்படி இருக்குன்னா சமூகம் சமூகம். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆருக்காக வாக்களித்தார்கள் மீனவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய ஓட்டிங் பேட்டர்னே மீனவர்களுக்காக தான் இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நான் வந்து திருவொற்றியூர் பகுதியில் நீண்ட காலமா வசித்தவன். திமுக திருவொற்றியூரை பொறுத்த அளவுல அங்க வந்து திமுகல வந்து மீனவர் அல்லாத வேட்பாளர் தான் முன்னாடி நிறுத்தப்பட்டு இருந்தாரு. அண்ணா திமுக பொறுத்தளவுல குப்பன் அப்படின்ற ஒரு மீனவரை வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து மீனவ பகுதிகளில் முழுக்க ஓட்டு. அதாவது திருவொற்றியூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, மீனவர்கள் கொஞ்சம் அதிகமா வசிக்கிற பகுதி, கன்சிடரபிளா வசிக்கிற பகுதி. அதிகம் இல்ல, மற்ற சமூகங்கள் அதோட அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா மீனவர் ஒற்றுமை ஒரே இதா இருக்கும். ஆமா, ஏன்னா இன்னும் வந்து அந்த மீனவ மக்கள் மட்டும் தான் பழைய சமூக கட்டமைப்போட வாழ்றாங்க. மற்றவங்க எல்லாம் சிதறி வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள பேசி தீர்மானம் கொண்டு வருவாங்க. நீங்க இப்ப மற்ற குடியிருப்பு பகுதிகள்னு எடுத்தீங்கன்னா எல்லா சமூக மக்களும் கலந்து வாழ்கிற பகுதியா இருக்கும். ஆனா மீனவர்கள் வசிக்கிற பகுதியில மீனவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், வேற எந்த சமூகமும் இருக்காது. அப்ப அப்படி இருக்கிற பகுதிகளில் உள்ளவர்கள் அவர்களுக்குள்ள பேசும்பொழுது நம்ம அண்ணன் நிக்கிறாரு, நம்ம மச்சான் நிக்கிறாரு, இல்ல நம்ம மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிக்கிறாருன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. எனக்கு தெரிந்து திருவொற்றியூர் பகுதிகளில் இப்ப இல்ல, இப்ப அதெல்லாம் அந்த கட்டமைப்பு கிட்ட கொஞ்சம் உடைஞ்சு போச்சு. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறை இப்ப இருந்த பொழுது வாக்களிக்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊரும் ஊர்க்கூட்டம் போடுவாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, தேர்தல் அன்னைக்கு மறியல். அவங்க சொல்லுவாங்க, ஊர்ல மறியல்னு சொல்லுவாங்க. யாரும் வேலைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது, வெளியே வேலைக்கு போறவங்க கூட அன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கட்டு வச்சு உள்ளுக்கு பேசுவாங்க. பேசும்போது நானே அது நேரடியாக கூட சில இடங்களில் பார்த்துருக்கிறேன். கூப்பிட்டு இங்க யாரு அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம்னு எடுத்துக்கோங்க. அந்த கிராமத்துல திமுகல பொறுப்புல இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா? அந்த ஊர் கட்டுல கேட்பாங்க. ஆமா, நான் வந்து நகர செயலாளராக இருக்கிறேன், இல்லை நான் வட்ட செயலாளராக இருக்கிறேன்.
அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுப்பாங்க. ம். நீங்க வாக்களிக்கலாம், ம். மற்ற யாரும் வாக்களிக்க வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ம். வர வேண்டாம்னு சொல்லி ம். தேர்தல் நாள் என்று ஊரே வாக்களித்ததெல்லாம் உண்டு. ம். யார் மீனவர் வேட்பாளர் நிற்கிறாரு, அதிமுக நிற்கிறாங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு போட்டுருவாங்க. ம். அப்போ இதை உடைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து தான் திமுக என்ன பண்ணுச்சு, அங்கே மீனவர் கேபிபி சாமி அப்படின்ற ஒரு மீனவரை ம். களம்பிறக்குனாங்க. ம். அப்போ மீனவர் வாக்குகள் உடைஞ்சது, மற்ற சமூக வாக்குகள் இயல்பாகவே பிரிஞ்சு வரும்ன்ற போது அங்கே வெற்றி பெற்ற திமுக வெற்றி பெற்றது ம். திருவொற்றியூர்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை திமுக அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் கூட இருந்ததா ஒரு பேச்சு வர திருவொற்றியூர்ல. ஆமா, திருவொற்றியூர் அங்க வந்து மீனவர்களுக்கு வாய்ப்பு இல்லை திமுக அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் அங்க வர்றதுக்கெல்லாம் அது பல விவகாரங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ மீனவர் பகுதிகள் கடற்கரை, தமிழ்நாடு வந்து நீண்ட கடற்கரையை கொண்ட பகுதி தமிழ்நாடு. அப்போ மீனவர்களுக்கே திமுகல ஒரு வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லைன்னு சொன்னா அந்த மீனவ சமூகம் யாருக்கு வாக்களிச்சிருக்கும்? இந்த தகவல் அதிமுக கொண்டு போய் சேர்த்திருக்குமா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அப்போ இப்போ அவர் அந்த நபர் பேசுகின்ற பொழுது என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தலைவர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் என்னதான் இப்போ பட்டியல் யார் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் கடைசியில் அவருடைய கைக்கு போகும். எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குதா? கட்சியில எவ்வளவு காலம் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள்? ஏன் ஒன்றும் கிடையாது. திமுகல நேர்காணலுக்கு போவாங்கல்ல, நேர்காணலுக்கு போகும் பொழுது நேர்காணல்ல அவங்க அந்த கொடுக்குற ஃபார்ம்ல கட்சிக்காக எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீர்கள், போராட்டங்கள், அதுதான் பிரதானமா இருக்கும். அதை வச்சுதான் வாய்ப்புகளே வழங்கப்படும். ஆனா இந்த முறை அப்படி இல்ல அப்படின்னு திமுக பலரே 50 பேருக்கு மேல கட்சியில புதுசா வந்தவங்க போது வாய்ப்பு கொடுத்து நீங்க பாருங்க. மந்திரி சபையில எவ்வளவு பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. போர்ட்போலியோ எப்படி அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த முறை, அதுல திமுக மிகப்பெரிய அதிருப்தி. அப்போ அந்த ஒரு சூழல் இருக்கு. அதை மீறி தான் அந்த தேர்தலை அவங்க சந்திக்கணும். அப்போ அவங்களும் அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் தன்னோட வேட்பாளர் வந்து ஒரு புதியவர் அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு இல்லாம, ஒரு பிணைப்பு இல்லாம ஒரு ஆமா. நீங்க ஒரு ரொம்ப சின்ன உதாரணம், டி நகர் தொகுதி. டி நகர் தொகுதியில அன்பழகனுடைய முன்னாள் எம்எல்ஏ இறந்து போன மாவட்ட செயலாளர் அன்பழகனுடைய மகன் இப்ப போட்டியிடுறாரு. சென்ற தேர்தலில் அவருடைய சகோதரருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒரு 300-400 வாக்குகள்ல தான் அவர் வெற்றி பெற்றார். சத்யாவை, டி நகர் சத்யாவை எதிர்த்து வெற்றி பெற்றாரு. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்படலைன்றதுக்கு உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அதிருப்தியை நேரடியாவே தெரிவிக்கிறாரு. தன்னுடைய அண்ணன் மகனுக்கு எதிராகவே கடைசி 2 நாள் முன்னாடி அறிக்கை வெளியிடுறாரு. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் தன்னுடைய மகளை வந்து டிவிகேல சேர்த்து விடுறாரு. அந்த அம்மா வந்து டிவிகேக்கு ஆதரவா டி நகர்ல பரப்புரை செய்யறாங்க. தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது ஒரு உதாரணம். அவர் எனக்கு சொன்னது, இதே மாதிரி தமிழ்நாட்டுல பல ஒன்றியங்கள்ல பல தொகுதிகள்ல கட்சிக்காரங்க கட்சிக்கு எதிராக வெளிப்படையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா எடுக்க முடியல, அவங்களுக்கு எதையும் செய்யல. அந்த பகுதிகளில் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க நியாயமான கோபம். சோ அப்ப அந்த அதிருப்தி திமுகல திமுக ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி தானே. யாரை வந்து அந்த இடத்துல நிறுத்தினாலும் வெளில வச்சிடலாம். திமுகவில் வந்து வாக்கு வங்கி சிறப்பாக கட்டமைப்பு வச்சிருக்காங்க. பூத் ஏஜென்ட் கரெக்டாக இருக்காங்க. பூத் ஏஜென்ட்லாம் வந்து பக்காவா எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பூத் ஏஜென்ட் வந்து சரியா செயல்பட அதுலயே சொல்றாங்க. நீங்க அவர் எனக்கு சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் முன்னாடிலாம் வந்து இப்போ தான் அந்த PLA 2 அப்படி அதான் பூத் ஏஜென்ட் நம்ம சொல்றோம். இப்போ திமுக பொறுத்தல அந்த காலத்துல ஒரு கிளை கட்டமைப்பு 1000 வாக்குகள் 1500 வாக்குகள் கொண்டதுதான் ஒரு சின்ன கிராமமா கிளை பகுதியா வச்சிருப்பாங்க. அந்த கிளை செயலாளர்கிட்ட தான் எல்லா பவர்ஸுமே இருக்கும் எல்லாமே. ஏன்னா கிளை செயலாளர் ஆண்டு காலமா அவன் அந்த பொறுப்புல இருப்பான். இல்லைன்னா எல்லா முகங்களும் தெரிஞ்சவனா இருப்பான். தெரியும். கிளை செயலாளரோட ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் அந்த பூத்தை பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த PLA 2 அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்களே போய் மேல இருந்தே ஆட்களை பிக் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. அதுல வந்து இளைஞர்களை போடணும் அப்படின்ற அடிப்படையில பல பேரை எடுத்து போடும் பொழுது படித்தவர்கள் எல்லாம் போட்டாங்களா? உண்மை இது. யாரு செல்போனை வைத்து கொண்டு இந்த IT விங்னு செயல்படுறாங்களோ அவன் வந்து கட்சிக்குள்ள கொஞ்சம் பிரபலமா இருக்கிறான், அவனெல்லாம் எடுத்து இதுல போட்டாங்க. உண்மையான கிளை செயலாளர்களுக்கு அடிப்படையா இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள எல்லாருமே PLA 2ல புறக்கணிக்கப்பட்டாங்க. அதனால ஒழுங்கா அவங்க வேலை செய்யல, அந்த நுட்பமான வேலை அவங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து வாக்குப்பதிவு அன்றைக்கு வாக்குச்சாவடியில பிரதிபலிச்சது அப்படின்றதையும் சொல்றாங்க. திமுக அந்த அளவுக்கு இல்ல, இந்த முறை ஒழுங்கா வேலை செய்யல. மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நீங்க வந்து பல்வேறு அதிகார மையங்கள், அந்த அதிகார மையங்கள்ல இருந்து பொறுப்பாளர்கள் போடுவதில் ஆரம்பிச்சு நீங்க வந்து திமுகல மட்டும்தாங்க அந்த கிளை தேர்தல், உட்கட்சி தேர்தல்ன்றது மிக சிறப்பாக நடைபெறும். நீங்க பாத்தீங்கன்னா
கிளைக்கான தேர்தல் நடக்கும். அப்புறம் கிளை வட்ட செயலாளர், வட்ட பிரதிநிதிகள் வருவாங்க. அவங்க வந்து அதுக்கு அடுத்த நகர பொறுப்பாளர்களுக்கு வாக்களிப்பாங்க, நகர செயலாளருக்கு வாக்களிப்பாங்க, மாவட்ட பிரதிநிதிகளுக்கு வாக்களிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பொது தேர்தல் மாதிரியே திமுகவுடைய உட்கட்சி தேர்தல் அங்க நடக்கும். ஒரு பகுதியில் அந்த உட்கட்சி தேர்தல் நடத்த முடியல, 2 குரூப்புகளில் பிரச்சனை, அடிதடி நடக்குது. அது தமிழகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அடிதடி நடக்குதுன்னா அந்த உட்கட்சி தேர்தல் என்ன பண்ணுவாங்க, எல்லா தேர்தலையும் முடிச்சுட்டு எங்கெல்லாம் தேர்தல் நடத்த முடியலையோ அந்த தேர்தல் வந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் வச்சு நடக்கும். நீங்க திருநெல்வேலியில் இருந்தா கூட வாக்காளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அறிவாலயத்துக்கு வந்துருவாங்க. அங்க வச்சு நடக்கும் தேர்தல், கலைஞர் முன்னிலையில் நடக்கும். அவ்வளவு உட்கட்டமைப்பு அங்க இருந்தது. இன்னைக்கு அது எதுவுமே இல்லை, எல்லாமே நியமனமா மாறி போச்சு. அப்போ நியமனமா மாறும்போது யாரெல்லாம் தலைமைக்கு நேரடியா நெருக்கமாட்டு தன்னை இப்ப அடையாளப்படுத்திக்கிறாரோ அளவுக்கு இருக்கிறானோ அவன் மட்டும் தான் பதவியை பெறானே தவிர மக்கள்கிட்ட அவன் நெருக்கமா இருந்தாலும் அவங்களுக்கு பதவி இல்லை அப்படின்ற சூழல் வந்துருச்சு. அதனால இது பெரிய அதிருப்திலாம் திமுக இருக்குன்னு அந்த நபர் எனக்கு சொன்னார். அதை நான் சொல்றேன். அப்போ திமுகவுக்கும் இந்த சூழல் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி சூழல்லாம் தெரியும் போதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல, இப்போ அரசு பொறுப்புல இருக்கிறதுனால, பதவியில இருக்கிறதுனால அந்த மக்களுடைய மனநிலை அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகல 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது. அப்போ அந்த மனநிலை கொண்ட மக்களுடைய வாக்குகள் முழுவதுமாக அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா அது திமுகவுக்கு எதிராக மாறிடும், கன்சாலிடேட் ஆயிடக்கூடாது. அப்போ டிவிக்கேன்னு ஒண்ணு வர்றது தங்களுக்கு அந்த விதத்துல கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்பி அவனை கண்டுக்காம விட்டாங்க. எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் இவங்க அறுவடை செய்வாங்க. அதனால எதிர்ப்பு வாக்குகளை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுப்பாங்க. அதனால நம்ம கம்ஃபர்டபுளா வந்துடலாம் அப்படின்னு திமுக நினைச்சிருச்சு. அது வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்படைக்க நம்மளுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. பெரிய பாதிப்பு நமக்கு எதிரான வாக்குகள் பல இதை தாண்டி சிறுபான்மையர் வாக்குகள், அந்த வாக்குகளையும் அவங்க ஒரு கணக்கு போட்டு சிறுபான்மை வாக்குகள் உறுதியா நமக்கு தான் கிடைக்கும்னு அவங்க நம்புனாங்க. ஆனா அந்த சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் வாக்காளர்களா மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர உண்மையா உங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்றத பல்வேறு கட்சிகள், இன்னும் சொல்ல போனா அதுல ரொம்ப மிக முக்கியமானது நாம் தமிழர் அண்ணன் சீமான் வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களோட நாங்க நிக்க தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறது இல்ல, ஆனா உங்களை வாக்காளர்களா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவங்கள வாக்கு போடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சமா அவங்க மனசுல ஏறிட்டே தானே இருக்கும். ஆனா அதை நான் திமுக நம்பல. ஆனா தேர்தல் நெருக்கத்துலதான் இப்ப அவங்க வந்து யோசிக்கிறாங்க யார நம்ம வந்து நம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாரையுமே கட்சிகளா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா இந்த புதிய வரவை அவன் தன்னை வந்து ஒரு மதத்தோட அடையாளப்படுத்திக்கின்ற பொழுது, தன்னை ஒரு சிறுபான்மையினர்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்ட பொழுது அந்த வேலையை கூட மிகச்சிறப்பா செய்தது பிஜேபி. நீங்க அவன் ஜோசப் விஜய்னு சொல்லி அப்படியே அடையாளப்படுத்தினது யாரு? பிஜேபி எச் ராஜா. அப்போ அதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு அந்த நபர். அப்ப இந்த சிறுபான்மையினர் அதை நம்பி ஏமாந்து அவர் பக்கம் திரும்ப. அதனாலதான் ஒருவேளை வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு இந்துக்கள் கோயிலுக்கு போறது எதுவும் பண்ணாம தேர்தல் முடிந்தவுடன் நேரடியா திருச்செந்தூர் ஸ்ரீ சாய்பாபா கோயிலுக்கு போறதும் இல்ல தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் திருச்சியில போய் ஒரு ஆலயத்துல தேவாலயத்துல முட்டு போட்டு நடந்த அன்னைக்கு அங்க உள்ள உள்ளூர்ல ஒரு கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போய் நடக்கிறாரு, குல்லா போட்டுட்டு அங்கேயும் பண்றாரு. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் பண்றது வந்து ஒரு பெரிய நாடகமா இருக்குது. இதன் பின்னணியில பிஜேபி இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கணும். பட் சிறுபான்மையினரை தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் அந்த, ஏன்னா நீங்க மற்ற சமூகத்தை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள், இப்போ திமுகவை சார்ந்த தலைவர்களாக இருக்கும், அதிமுக சார்ந்த தலைவர்களாக இருக்கணும், அண்ணன் சீமானை பொறுத்தவரை பெரிய அளவில் மத ரீதியில் தன்னை அடையாளப்படுத்தியதில்லை. இது வரைக்கும் எந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் குல்லா போட்டுட்டு போய் இருந்ததில்லை. நான் உங்களோட நிற்கிறேன் அதோட முடிச்சு வர தவிர, ஏன்னா அது உண்மையா நிற்கும் போது நான் வந்து நாடகம் நடிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல இடங்கள்ல பேசிட்டாரு. ஆனா திமுக அதிமுக தலைவர்களை பொறுத்தவரை குல்லா போட்டுட்டு போய் பண்ணுவாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தேவாலயத்துல போய் தேவாலய நிகழ்த்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சின்னு சொல்லி அந்த பிஷப்புகளோட போய் மேடையில நின்று பேசி கேக் வெட்டி நாங்க உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்கு நான் தான் சொல்லி காட்டிக்கிட்டு பேசிட்டு வருவாங்களே தவிர அந்த முறையோட போய் கும்பிடுறதுன்னு இருக்குல்ல, முறையோட நீங்க ஒரு சர்ச்சில் போய் இந்த மாதிரி முட்டு போட்டு நடக்கிறதுன்னு இருக்குல்ல, யாரு செஞ்சிருப்பாங்க? இது வந்து மிகப்பெரிய அளவுல கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கத்தை உருவாக்கும்ல. நீங்க ஒன்றிடலாம்ல. நம்ம என்ன செய்யறோமோ, ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது மனசு கஷ்டமா இருக்கும்போது எல்லாருமே முட்டு போட்டு நடக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டத்துல உள்ளவங்க மனமுருகி பிரேயர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி வேண்டுதல் செய்வாங்க. நீங்க அங்க பிரதட்சணம் செய்யறது, தலைவர்கள் இந்து கோயில்களுக்கு போறாங்க, எல்லாம் அங்க பிரதட்சணம் ஏதாவது செஞ்சிடறாங்களா? இல்ல நம்ம எல்லாருமே அங்க பிரதட்சணம் செய்யறோமா? இல்ல, ஒரு விடிவு வேணும்ன்ற பொழுதுதான் அங்க பிரதட்சணம் செய்யறோம் கோயிலை சுத்தி. அதே மாதிரிதான் இந்த நிகழ்வும். அப்ப கிறிஸ்தவ
வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அது இந்த நடிப்புக்கு ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்திச்சு. இல்ல அப்ப இதை நம்ம சொல்றோம், ஒரு பக்கம் வந்து இது வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய இதா இருக்குன்னா, அப்ப இதே ஒரு இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பல மேடைகள் போட்டு கூட்டமா இருக்கட்டும், எல்லா நீங்க 6-10 தொகுதிக்கு தான் அவர் போயிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 10 மாவட்டம் கூட இல்லை, அவ்வளவுதான். விஜய் போனது விஜய் ஒட்டுமொத்தமாக அவ்வளவுதான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் நேரம் தான் பேசிட்டாரு. ஆனால் 190க்கு மேல தொகுதிகளுக்கு போய் அங்கு எல்லா இடத்துலையும் பெரும்பாலான கூட்டம் இருந்தது. பேரெளிச்சா மக்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. ஒரு பக்கம் அவரும் இதே இடத்துல இருந்து டிவிக்கு என்ன இந்த கூட்டம் கூட்டிக் கொண்டு இவ்வளோ பெரிய மாஸ் மக்கள் போறாங்கன்னு நம்ப வச்சு ஊடகங்கள் அது பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அதே பேரலாக தான் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக இந்த அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கதான் திரும்பி இருக்கு, இங்க எதுவுமே திரும்பவில்லை என்று ஒரு நான் அப்படி நம்பல. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல சரிவை ஏற்படுத்தும்னு சொல்லி, அதை நான் நம்பல. கண்டிப்பா 100% பழைய வாக்குகளை ரீட்டைன் பண்ணுவோம், அதை விட வாக்குகள் அதிகரிக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் பேசின எல்லா இடங்களுக்கும் வந்த கூட்டமாகட்டும், நம்ம அவர் வைத்த கொள்கை முழக்கங்களாகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் மேடைகளில் நான் என்ன செய்ய போறேன்னு அவர் வந்து ஒளிப்பதிவாவே செஞ்சு போட்டு காட்டினதாட்டம், அதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. மற்றவைன்னு போட்டு இதர கட்சின்னு போடுறது அது ஊடகங்கள் செய்யறது. அதுக்கு பின்னணியில வந்து பெரிய அரசியல் கட்சிகளுடைய கை அது என்ன மாதிரியான மனநிலை? நீங்க ஒண்ணு இல்லை, நான் சொல்லுங்களேன். நம்ம வந்து அண்ணன் சீமான் வந்து கருத்தியல் ரீதியாக தான் மக்களை வந்து அணிதிரட்டணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுல தான் போகிறாரு. கவர்ச்சி அரசியல் அவர் செய்யலை. அது வந்து மெதுமெதுவான வளர்ச்சியை தான் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து கமலஹாசன் வரும்போதும் சரி, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல டிடிவி தனியாக நிற்கும் போதும் சரி, இந்த நடுநிலையாளர்கள் வாக்குகளை தான் உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகளை உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து அண்ணன் இப்போ சென்ற தேர்தலில் 8.2% வாக்குகள் வாங்கியிருக்குன்னா, இந்த 8.2% அதிகபட்சம் ஒரு 1%, 2% மட்டும்தான் மாற்றம் வேணும்ன்ற வாக்குகள் இதில் இருக்குமே தவிர, மற்ற 6 எனக்கு தெரிஞ்ச ஒரு 6%க்கு மேல உள்ள வாக்குகள் முழுமையா தமிழ் தேசிய வாக்குகள் தான். நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பாருங்க, ஒரு காலத்துல திராவிட கட்சிகளினுடைய திராவிட கழகத்தினுடைய கூட்டங்களுக்கு தான் குடும்பமா போய் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அதுவும் தஞ்சாவூர் அந்த டெல்டா பெல்ட்ல தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கூட அது உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் கூட திகாவுடைய அங்கதான் மாநாடுகள் கூட்டங்கள்லாம் போடுவாங்க. தேசியம் இதெல்லாம் வந்து அந்த பகுதியில தான். ஆமா, ஈழம் தமிழ் தேசியம். இன்னொன்று திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் பெரியாருடைய காலத்துல ஈவன் வீரமணி அந்த நிகழ்ச்சிகள் நடத்தும்போது கூட இந்த டெல்டா பெல்ட்ல நடத்தும்போது பாத்தீங்கன்னா குடும்பமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்பா, அம்மா, பையன் எல்லாம் கருப்பு சட்டையோட வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க இன்னைக்கு அதே மாதிரி குடும்பமா குழந்தைங்களையும் கூட்டு வந்து ஒரு கூட்டத்துல அது உட்கார்றாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் தான். அதனால அந்த கருத்தியல் ரீதியா ஏற்படுற வளர்ச்சி இருக்குல்ல, அதை தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. காலதாமதம் ஏற்படுத்த முடியுமே தவிர அந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது. அந்த வளர்ச்சி எனக்கு தெரிந்து 8% வாக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு காலமே கொடுக்காம திமுக, அண்ணா திமுக, டிவிகேன்னு போட்டுட்டு மற்றவைன்னு போட்டு கொண்டு வராங்கல்ல, இதெல்லாம் நம்மள வந்து கிட்டத்தட்ட அந்த 5 தேர்தல், அதாவது தேர்தலிலே போட்டியிடாத 6வது தேர்தலை விட்டுருங்க, மற்ற 5 தேர்தல்கள்லயும் நம்மளை இப்படிதான் புறக்கணிப்பு செஞ்சாங்க. அதை மீறி தான் நம்மளுடைய வளர்ச்சியை காட்டிட்டு இருந்திருக்கிறோம். அதனால அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும் நான் நம்புறேன். ஆனால் அபரிமிதமான வளர்ச்சின்றது இருக்குல்ல, அது வந்து கவர்ச்சிக்கு வந்து எளிதா கிடைக்கும், அது அந்த பக்கம் கிடைக்குது. இன்னொன்னு பிஜேபியினுடைய இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுகவை வரவிட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான அரசியல் ஏற்படுத்தணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அவங்க கைக்கு போல. தமிழ்நாடு, அதுக்கடுத்து கேரளா மிக சின்ன மாநிலம். தமிழ்நாடை சாதிச்சிட்டோம்னா கேரளாவை கையில் எடுப்பது எளிது அப்படின்னு நம்புது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் நோக்கமா இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் உடனடியாக நம்மளால ஆட்சியை கையில் எடுக்க முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான அரசியல் ஆட்சியை ஏற்படுத்தணும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத, ஒருத்தர் சார்ந்து இருக்கின்ற 2-3 கட்சிகள் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினா அதுவே ஒரு பெரிய வெற்றியா நினைப்பாங்க இல்லையா? பிஜேபி முழுமையா கையில வச்சுக்கலாம். அந்த ஆட்சியவே பிஜேபி தன்னுடைய கையில வச்சுக்கலாம். அப்போ எனக்கு தெரிந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, திமுக கண்டிப்பாக முழுமையான வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. அது மத்திய அரசு அவங்களுடைய உளவுத்துறையை வைத்து அவங்களுடைய சர்வே எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அதுல வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டோம், மெஜாரிட்டியாவும் அவங்க இருந்துடக்கூடாது. அதிமுக மெஜாரிட்டியா வந்துட்டாலும் எடப்பாடியை வந்து நம்ப முடியாது. எடப்பாடி சாதாரண ஆளு கிடையாது, நம்ம இயல்பாவே தெரியும். நமக்கு மாறுபட்ட இடத்துல இருந்தா கூட ஒரு தமிழனா
அந்த ஒரு திராவிட கட்சியை கையில் எடுத்துக்கிட்டு அவர் சிறப்பாக தான் நடத்திட்டு போறாரு. தவறுகள் செய்வது மனித இயல்பு, பல தவறுகள் செய்யறாரு. அதுல முக்கியமான பல தலைவர்களை கட்சியை விட்டு தூக்கி இருக்காரு, வச்சிருக்காரு, நமக்கு மாற்றுக்கிறது இருக்குது. ஆனா பிஜேபியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொண்டு போறதுல ஒரு அளவாட்டு கால் எடுத்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ பிஜேபி அவரையும் நம்புறதுக்கு தயாரா இருக்காது. ஃபுல் மெஜாரிட்டி வந்துட்டாருன்னா எடப்பாடி எப்படி மாறுவார், எப்படி பேசுவார் அப்படின்றது தெரியாது. ஏன்னா தன்னை இது இந்த தேர்தல் தான் எடப்பாடி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான தேர்தல். இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமின்னு 10 முறை தொடர்ந்து வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தா விட வெற்றி அவரால் தொண்டர்களுக்கு காட்ட முடியல. அப்போ இந்த முறை அவர் வெற்றி பெற்று ஒரு 115 இடம் 117 இடம் அந்த மெஜாரிட்டி மார்க்கை தாண்டி மேலே அவர் சீட் வாங்கிட்டாருன்னா ஒரு லீடரா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரு. கட்சியில் அப்புறம் அவரை மீறி யாரும் நடக்க மாட்டாங்க. கட்சியை ஸ்பிளிட் பண்றதுன்றது பிஜேபி எல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க மெஜாரிட்டியோட வந்துடக்கூடாது, ஒரு 60-70 சீட்டோட நிக்கணும். அதுக்கப்புறம் டிவிக்கே கொஞ்சம் சீட் வந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கலாம். அப்போ அதனாலதான் அதனுடைய அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குற வேலை. இப்போ ஊடகங்கள் நம்ம சொல்றோம், எல்லாரும் இப்போ பேசும்போது சொல்றாங்க ஊடகங்கள் எல்லாம் டிவிக்கேன்னு சொல்றாங்க, டிவிக்கு நிறைய பணம் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், திமுக இல்லாத பணமா? அப்ப ஏன் திமுக செய்யல? திமுக அதே அவ்வளவு கொடுத்து தன்னுடைய ஹைப்பை காட்டிகிட்டே இருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், பிஜேபியினுடைய பின்புலம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊடகங்களை கட்டுப்படுத்துறது திமுக பணம் கொடுத்து கட்டுப்படுது. தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சின்ற அடிப்படையில் டிவி நெட்வொர்க் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சேனலை கூட எதுவுமே ஒரு சேனலை முன்னாடி பின்னாடி காட்டுறது வைக்கிறது இந்த வேலைகள் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சியா திமுகவில் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் டிவி சேனல்ஸ் எல்லாம் ஊடகங்களை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க முடியும்னா மத்திய அரசாலையும் முடியும்ல. நான் தான் டான், இந்தியாவுக்கு நான் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அந்த சேனல்கள், செய்தி சேனல்கள்லாம் வரதானே செய்யும். ஸோ டிவிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தின் பின்னணியில பிஜேபியும் கண்டிப்பா இருக்கணும். இல்லாம அவ்வளவு தூரம் கொடுக்கறது தங்களுடைய வியூவர்ஸ் ஏறுறாங்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அரசை பகைத்து கொண்டு ஒருத்தரை ஏத்தி விடுற வேலையை டிவி சேனல்லாம் செஞ்சிருமா? அந்த அளவுக்கு கூட முதலாளிகள்லாம் ரொம்ப நல்லவங்களா? இல்ல அந்த டிவி சேனல் எல்லாரும் லாபம் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கானா? டிவி சேனல் நடத்துற எல்லாமே நஷ்டத்துல தான் நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க பல தொழில்கள் இருக்கனால அந்த தொழில்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் டிவி சேனல் நடத்துறான்றதுதான் அடிப்படை எல்லாரும் சொல்றாங்க. அப்போ மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல அவங்க எளிதா விழுந்துருவாங்க. அப்ப டிவிக்கே இவ்வளவு தூரம் தூக்கி உயர்த்தி பிடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னணியிலும் பிஜேபி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ பிஜேபி எல்லாமே அது நோக்கி தானே எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவமா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கலை யதார்த்தத்திலே இல்லையே, யதார்த்தத்திலே டிவிக்கே இவ்வளவு தூரம் வெல்லும் அப்படிங்கிற எந்த ஒரு பாசிபிள் சைனும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து திடீர்னு எந்த ஒரு கட்சியுமே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வேட்பாளர்லாம் நல்ல வேட்பாளர்கள், இது வரைக்கும் களப்பணி நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல எதிரே நின்ற வேட்பாளர் ரொம்ப கம்மியான ஒரு இது இருக்குது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து இந்த இடத்துல டிவிக்கே வெளில போகுது 50 இடங்களோ 100 இடங்களோ 150னா சரிங்களா, ஆட்சி அமைக்கிறதுக்கான திட்டங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் எல்லாரும் காலையில் 6 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துருங்க எல்லாரும் இது அது அவங்களுடைய அதீத நம்பிக்கை. அது ஒரு தங்களை தாங்களே அவங்க பெருசாக நினச்சிக்கிறாங்க. நான் அவ்வளோ தூரம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க வருவாங்க, அவ்வளவு இடங்களை வென்றுவாங்கன்னு சொல்லலை. இல்லை, இந்த ஊடகமும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹைப்பை கொடுத்து கொண்டு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இது நம்பிக்கை இருக்கிறது ஓகே, நாங்கள் வென்றோம்னு சொல்றது ஓகே. ஒட்டுமொத்த ஊடகத்தையோட இதையும் அந்த பக்கம் திருப்பி இன்னமும் அவர் காலையில் எழுந்திரிச்சு நடந்து போறார், இங்கே வர போறார், அந்த இடத்துக்கு போறார் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு எஸ்கார்ட் செக்யூரிட்டி இவ்வளோ பேர் போறாங்க வராங்க, பின்னாடி அவர் என்ன சொல்ல காத்திருக்கிறாருங்கிற மாதிரி கொடுக்குறதெல்லாம் நீங்க பாருங்க. முந்தா நாள் எல்லா வேட்பாளர்களையும் அழைச்சி பனையூரில் பேசுறாரு. எல்லாருமே கவுண்டிங் நடக்கும்போது போயிட்டு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாரும் நான் சொல்ற இடத்துக்கு வந்துடணும், அப்போ அவங்கள பாதுகாக்கணும். அப்போ அவர் எப்படிப்பட்ட வேட்பாளரை போட்டிருக்கிறாரு? அப்போ நம்பிக்கை உள்ளவன் தான் கட்சி மேல தான் வேட்பாளர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கவன் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க மாட்டான்ல. அப்போ நம்பிக்கை இல்லாம தான் களத்துல இறங்குறாங்க. ஏதோ வெளிப்புற ஒரு சக்தி அவங்கள உந்தி மேல தூக்கி கொண்டு போகுது. அதை அவங்களே எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அது பிஜேபியினுடைய சக்தியோ ஊடகங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இன்னைக்கு விளம்பர உலகமா மாறி போச்சு. விளம்பரம் போட்டா மண்ணை கூட ஏதாவது விலை பேசி விற்க முடியும், எதனாலும் விளம்பரம் தான் இன்னைக்கு உலகமே அப்படின்ற ஆனதுக்கு அப்புறம் ஊடகங்கள் அவ்வளோ அவரை தூக்கி கொண்டாடும் பொழுது இயல்பா அதுக்கான வாக்குகள் வரும். அதான் இந்த விளம்பரம்னு தான் சொல்றேன். இன்ஃப்ளூயன்சல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு சும்மா ஒரு படித்த பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்களோட இன்ஸ்டா ஐடியில் போக வேண்டியது, அவங்களுக்கு நீ இத்தனை போஸ்ட் போடு,
இதை வந்து திமுக செய்து கொண்டிருந்தது. எப்பன்னா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கொண்டு வரும்போது 2021 ஐபேக்ங்கிற ஒரு நிறுவனத்தினால அவங்க ஒரு டீமை உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10,000 பேரை எடுத்துட்டு அந்த 10,000 பேரை இன்ஃப்ளூயன்சராக மாற்றிட்டு நீ ஒரு போஸ்ட் போட்டேன்னா ஒரு பதிவு நாங்கள் காப்பி பண்ணி உனக்கு அனுப்புவோம், அதை நீ எடுத்து உன்னோட பேஜில் நீ போஸ்ட் பண்ணனா உனக்கு 200 ரூபா, ஒரு வீடியோ போட்டோன்னா 300 ரூபா 500 ரூபான்னு இப்படி ஒரு மார்க்கெட்டிங்கை ஏற்கனவே பண்ணாங்க. அதில் இருந்து கற்றுக்கிட்டு வந்து தான் அதை ஒரிஜினா என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த முறை பல பேர் இன்ஸ்டா ஐடிஸ் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு பல ரூபாய்கள் கொடுக்கப்பட்டு தான் போட்ட மாதிரி தான் வந்து கட்சியை வந்து விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் கட்சியை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து அப்பாவுக்கிட்ட நான் பேசுகிறேன், அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், போட வைக்கிறேன்னு ஒரு வீடியோ போட வச்சு அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க போஸ்ட் போட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசுங்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்சல் மார்க்கெட்டிங் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் அவங்க பலன் அடைச்சிருக்காங்களா அப்படின்னா தேர்தல் முடிவுகள் தெரியும். ஆனால் இந்த வேலையிலே அவர் செஞ்சுருக்காங்க. இந்த வேலையில செய்து இந்த மாதிரி பலன் அதை எப்படி சொல்றது கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதை வந்து ஏமாந்து போட்ட வாக்காளர்களும் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்படியே ஒட்டுமொத்தமா அவங்க போடல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மார்க்கெட்டிங் பண்ணனால இதெல்லாம் உண்மை என்று நம்பி பல பேர் வாக்களிச்சு இருக்காங்க. அது சதவீதம் தான் எனக்கு வந்து பெரிய அளவுல இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். இது வந்து எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பூதகரமா உருவாக்கி அதுக்கு காரணம் ஒரு நிலையில்லாத ஒரு ஆட்சி அமையணும். அப்போ அவனும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருந்தான்னா அதிமுகவுக்கும் குறைவா இருக்குது. திமுகலையும் ஒவ்வொரு கட்சி ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக அதிகபட்சம் போனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த ரெண்டும் சேர்த்து 117 மார்க்கை தாண்டி மேலே வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இல்லை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இது நம்ம தேமுதிக இவங்களெல்லாம் சேர்த்து தான் அவங்க மார்க்கை அந்த டச் பண்ண முடியும், 118 டச் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிஜேபி எளிதா செஞ்சிடும். தேமுதிக என்ன இருக்குங்க, விடுதலை சிறுத்தை ஆல்மோஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. தேமுதிக வெளியே கொண்டு வரல. எனக்கு காங்கிரஸ் 100% திமுகவுக்கு எதிர்கட்சியாக தான் செயல்படுவது. காங்கிரஸினுடைய வாக்காளர்கள் அவங்களுடைய அந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மாற்றியே வாக்களிச்சிருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு கிரீஷோடங்கர் நாங்க வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஆளும் கூட்டணியில இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னும் கூட்டணிக்குள்ள இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியா தான் இருப்போம் அப்படின்றாரு. அப்ப திமுகவே ஆட்சி அமைக்கிற சூழல் வந்தாலும் நாங்க எதிர்கட்சியா தான் இருப்போம், உடனே கூட்டணியில மந்திரி சேர இடம் கூட இல்லைன்னா எதிர்கட்சியா தான் இருப்போம்னு சொல்ற சூழல் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது திமுக வந்து கூட்டணியோட சேர்ந்துதான் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான பலத்தை பெறும் அப்படின்ற சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா காங்கிரஸ் உறுதியா கூட நிக்காது. அப்போ ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் அமையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கு பிஜேபி என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற வேலையை மிகப்பெரிய தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு நாம் தமிழரை பொறுத்தளவுல உண்மையில நாம் தமிழர் தம்பிங்க அதுல சொர்ந்தே போகக்கூடாது. ஏன்னா 100% உறுதியாக 8% மேல ஏறி வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அண்ணன் சீமான் 100% சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி காரைக்குடியில மட்டும்தான் உண்மையான 4 முனை போட்டி எல்லாருமே 25% இருக்கிறாங்க. இதுல 1% 2% மக்கள் தெளிவா இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம், திமுக கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக காரங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் பேசி பாருங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம், சீமான் நாம் தமிழர் அடுத்த விஷயங்க, சீமான் சட்டமன்றத்துக்கு போகணும். அவர் சட்டமன்றத்துல போனாதான் அது வந்து விஷயங்களை எதிர்த்து கேள்வி எடுப்பதற்கு ஒரு நபர் அங்கே தேவை அப்படின்றது எல்லாத்தையும் இருக்கு. அப்போ இதனுடைய இம்பாக்ட் வந்து காரைக்குடியில் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். நான் களத்தில் இருந்ததுனால எனக்கு வந்து உறுதியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த வாக்கள் இருக்குதான் செய்யும். நீ வெளியே சொல்ல மாட்டான்ல. நீங்க நாம் தமிழருக்கு வாக்களித்தவர்கள் கட்சிக்காரங்க ஓப்பனா சொல்லுவாங்க, கட்சிக்காரங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும், குறைவா தானே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க 8% 10% இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க வெளியே போய் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னு. பொதுவாக வாக்களிக்கிற மக்கள் இல்லை, இவர் வந்தா குறைந்தபட்சம் கேள்வியாவது கேட்பாரு. இவர் காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறிட்டாருன்னா காரைக்குடி விவகாரம் உள்ளுக்கு பேசப்படும். முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பேச போறாருன்றது அடுத்த விஷயம். தான் எந்த தொகுதிக்கு அவர் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பார்ல. அப்ப அதை பற்றி பேசுவார்ல. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, நீண்ட நேரம் வாய்ப்பு கிடைத்தா கூட இவர் தனியாக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளுக்கு போறாருன்னு கூட வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் 4 பேராவது உள்ளுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். குறைந்தபட்சம் அண்ணன் கண்டிப்பா போயிடுவாரு. காரைக்குடியை பற்றி ஒரு பேசினா எல்லா பத்திரிகைகளும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதிகாரிகள் யோசிப்பான்ல. ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு நோட்டபிள் தலைவராக இருக்கிறவர், அதனால அவர் உறுதியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாம் தமிழரை பொறுத்தளவுல நீங்க வந்து நம்ம நாளைக்கே ஆட்சியை பிடிச்சிருவோன்னு வந்த கட்சி இது இல்லை.
அப்படியும் ஒரு கட்சியை அண்ணன் கொண்டு போகவும் செய்யல. சரி. சீமான் அவர்கள் அப்படியும் கொண்டு போகல. மெதுவான நான் என்ன சொல்றேன், ஒண்ணே ஒண்ணுங்க, ஆலமரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆலமரம் மெதுவாக தான் வளருங்க, மெதுவாக வளரும். ஆனா எவ்வளவு பெரிய காற்று புயல் அடிச்சாலும் நிக்கும், தாக்கு பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கும்ல. பனைமரமும் அதே போல தானே. ஆனா அந்த பனைமரம் வந்து இந்த இப்ப வச்சா அடுத்த தலைமுறைக்கு தான் அது வந்து பலனே கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா அது உறுதியா நிக்கும்ல. ஆனா இன்னைக்கு போட்டா 6 மாசத்துல வளர்ந்து நிற்கிற பல மரங்கள் சென்னையில நிக்குது. சென்னையில காற்று புயல் மழை வரும்போது சாலையில எத்தனை மரங்கள் விழுந்து கிடக்குது. இதையெல்லாம் சொல்லிதானே நாம் தமிழர் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மெதுவா வளர்ந்தா கூட ஸ்டடி அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். நிதானமா நிறுத்தி வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தோல்வி ஏற்படாது, தொய்வுனா ஏற்படலாம், தோல்வி ஏற்படாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருப்பாங்க. அதனால நாம் தமிழர்ன்றது வளர்ச்சி இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உடனடியாக சட்டமன்றத்துக்கு பல பேர் போக முடியாமல் போகலாம், ஆட்சியை பிடிக்க முடியாமல் போகலாம். அது நிதானமாக செய்வாங்க. அதனால் அது நாம் தமிழர்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய பார்வை. இதில் மிகப்பெரிய கவலைக்குள்ளாக வேண்டிய கட்சி வந்து இன்னைக்கு திமுக தான். ஆனால் திமுக வந்து வீழ்த்தப்படும் பொழுது, திமுக வீழ்த்தப்பட்டால் நாம் தமிழருக்கு வளர்ச்சி இருக்கு. ஏன்னா திமுகவில் இருக்கிற ஒரு செக்ஷன் இளைஞர்களாகட்டும், ஒரு கருத்தியல் ரீதியாக உள்ளவங்க, அவங்க திராவிடம்ன்ற ஒரு கருத்தியல் இருக்கிறாங்க. அது சரியா தவறா, படிக்கிறவன் பேசுறவன் ஓரளவுக்கு உள்ளதான் அதில் இருக்கிறான். அப்போ அது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது, அடுத்த இடத்த அவன் பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது நாம் தமிழர் நோக்கி தான் எல்லாரும் நகர்ந்து வருவாங்க அப்படின்றத என்னுடைய பார்வை. அதனால இந்த தேர்தல் வந்து ஒரு குழப்பமான தேர்தலாக அமைந்தால் கூட அதுல நாம் தமிழருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. அது வளர்ச்சிக்கான ஒரு உரமா தான் அமையும். சொல்ல மாதிரி மக்கி போனதெல்லாம் உரமா மாறுன்ற போது திமுக மக்குகின்ற பொழுது அது நாம் தமிழர் வளர்வதற்கான உரமா தான் மாறுன்றதான் நம்முடைய பார்வை. நன்றி, வணக்கம்.